ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள். இது வந்து முடக்கத்தான் இலை தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். காற்று ரொம்ப மழையும் காற்று அடித்தங்காட்டிக்கு அதில் பூரா மண் இருந்துச்சு. தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து டெய்லி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கைப்பிடி நல்லா எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா தோசைக்கு நான் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி மாவு இல்லைன்னா ஒரு 3 கரண்டி மாவு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேண்டாம். இந்த முடக்கத்தான் தலையை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், முடக்கத்தான் தலை அரைச்சிட்டேன். மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவில் வந்து ஊற்றிட்டு நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இப்போ இது தோசை ஊற்ற போகிறேன். உங்களுக்கும் மாவு வந்து இதை மாதிரி முடக்கத்தான் தலை கிடைக்கும் போது இப்படி அரைச்சி நீங்கள் தோசை ஊற்றி கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிங்களா? கால்வலி, அந்த ஜாயின்ட் பெயின் எல்லாம் கொஞ்சம் இருக்காது. அதனால் இப்படி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. சரிங்களா? எப்படி இருக்குது இந்த வீடியோ? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.